அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமீப காலமாக சில யூஜிசி நெட் எக்ஸாம், அதே மாதிரி டிஎன் செட் எக்ஸாம், அதே மாதிரி டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ், இதில் நிறைய இஷ்யூஸு, போஸ்ட்போன்மெண்ட் இதெல்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இது எப்போ நடக்கும், எஸ்பெஷலி டிஎன் செட்டு அண்ட் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம். டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமை பொறுத்தளவில் 4000 வேக்கன்சிக்கு அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. டியூரிங் தி மந்த் ஆஃப் ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நடக்க வேண்டியது. ஆகஸ்ட்டில் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் நடக்குன்ற டென்டேட்டிவ் டேட் கொடுத்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதுக்கு இடையில் டிஎன் செட்டோட அனௌன்ஸ்மெண்ட் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அதோட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு இது வரைக்கும் யூஜிசி நெட் ஸ்லெட் ஆர் பிஹெச்டி இல்லாதவங்க இந்த வரப்போகிற இந்த 2024 நடக்கக்கூடிய செட் எக்ஸாமை கிளியர் பண்ணியிருந்தால் அவங்களும் டிஆர்பி எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய பேர் ஆல்ரெடி யூஜிசி நெட்டோ இல்லை டிஎன் செட்டோ கிளியர் பண்ணாதவங்க, பிஹெச்டி இல்லாத கேண்டிடேட்ஸு நிறைய பேர் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அண்ட் ஆல்சோ டிஎன் செட் எக்ஸாம் இந்த ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ எதுவுமே இல்லைனா கூட டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் there are several increased candidates, those who applied for both TN set and TRB assistant professor exam. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, எல்லாமே ஜூலை ஆகஸ்ட்டில் ஷெட்யூல் ஆகிருந்த எல்லா எக்ஸாம்ஸுமே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ரீசன் டிஎன் செட்டை ஸ்டிப்புலேட்டட் டைமில் கண்டக்ட் பண்ணலை. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் படி. ரீசன் பார்த்திங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் திரும்ப எப்போ நடக்கும் அப்படின்ற எந்த ஒரு இன்டிமேஷனுமே இல்லாமல் இருந்தது. நிறைய பேர் நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த எக்ஸாம் திரும்ப எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான queries எல்லாமே ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே நம்ம சொன்ன பதில் கவர்மெண்ட்டோட ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் என்னன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அப்படி தான் பதில் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. டென்டேட்டிவாக எந்த டைமில் அது நடக்கும் அப்படின்றதே தெரியாமல் இருந்தது. அதே மாதிரியே இன்னொரு டாக் என்ன அப்படின்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாமை நார்மலாக யூனிவர்சிட்டிஸ் கண்டக்ட் பண்ணும். மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானல் மதர் தெரசா யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், இதை மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் டிஎன் செட் எக்ஸாமை இதுக்கு முன்னாடி காலங்களில் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட்டோட ஆர்டர், அதாவது சமீபமாக 17/12 டிசம்பர் மாதம் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்கு. இந்த கவர்மெண்ட் ஆர்டர் படி என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான இந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாம் ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கான நோடல் ஏஜென்சியாக டிஆர்பி அவங்க நாமினேட் பண்ணுறாங்க, டிஆர்பியை நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஆர்பியை நாமினேட் பண்ணி அதுக்கு சில கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. டிஆர்பி ஜஸ்ட் லைக் தட் உடனேவே அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிட முடியாது. யூஜிசியோட கன்கரன்ஸோடு தான் எக்ஸாமை நடத்த முடியும். ஏன்னா நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸை பொறுத்தளவில் யூஜிசி, அதாவது பல்கலைக்கழக மானிய குழுவோட கண்ட்ரோல் எப்போதுமே இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸும் பார்த்திங்க அப்படின்னா யூஜிசி ஆக்டோட 12B/2F இந்த ரெண்டு ஸ்டாட்யூட்ஸில் தான் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் போதும் அதே மாதிரி ஃபர்தராக அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஆப்ரேட் ஆகிறதுக்கும் யூஜிசி ஃபண்டிங் நிறைய கொடுத்துருக்காங்க. யூஜிசி ஃபண்டிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா போத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்
ரெண்டுத்துக்கும் தான். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு அதிகமாக ஃபண்டு வந்து டெசிமினேட் ஆகும், வேறு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு கொஞ்சம் அதோட கம்மியான அமௌண்ட் வந்து தே வில் பி அலாக்கேட்டிங். அதனால் எந்த ஒரு எக்ஸாமை நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமை நடத்துகிறா இருந்தாலுமே கூட நமக்கு வந்து யூஜிசியோட கன்கரன்ஸோடு தான் நம்ம வந்து அதை வந்து கண்டக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்ஸ் நிறைய ஹையர் எஜுகேஷனில் வி கேன் சி இன் நியூஸ் அண்ட் அதர் மீடியாஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷனோட அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஹையர் லெஜிஸ்லேட்டிவ் பவர் யாருக்கு இருக்குது அப்படின்றதுல நிறைய வந்து தெர் ஆர் செவரல் திங்ஸ் டு கன்சிடர். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியல் சட்டப்படி பார்த்திங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் படி பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நமக்கு பள்ளி கல்வி இருக்குது, அதே மாதிரி உயர்கல்வி இருக்குது. இந்த பள்ளி கல்வி மாநில பட்டியலில் வருது. அதே மாதிரி வந்து உயர்கல்வி பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் எதில் இருந்தது அப்படின்னா அது வந்து மத்திய பட்டியலில் இருந்தது, சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ இப்போ வந்து ஹையர் எஜுகேஷனை பொறுத்தளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான ஒரு பவர் இருந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் இருந்தது. ஆனால் 42 அமெண்ட்மெண்ட்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷனை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா அது வந்து மாநில பட்டியல் அண்ட் மத்திய பட்டியல் ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டமாக வந்து அந்த உயர்கல்வின்றது வந்துட்டு. ஸோ அப்படி இருக்கும் போது உயர்கல்வியை பொறுத்தளவில் மாநில அரசு மத்திய அரசு ரெண்டுத்துக்குமே வந்து என்ன அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னா உயர்கல்வியை பொறுத்தளவில் மாநில அரசாக இருக்கட்டும் அதே மாதிரி மத்திய அரசாக இருக்கட்டும் ரெண்டு கவர்மெண்ட்டுமே உயர்கல்விக்கான சட்டங்களையோ உயர்கல்விக்கான முடிவுகளையோ எடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து செட் எக்ஸாமை பொறுத்தளவில் யூஜிசி சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இப்போது செட் எக்ஸாமை நடத்தணும் அப்படின்னா ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிஸோ இல்லை ஏதோ ஒரு ஏஜென்சியோ தான் எடுத்து அதை கண்டக்ட் பண்ணும். இப்போ 17ஆம் தேதி கொடுத்துருக்கிற கவர்மெண்ட் ஆர்டர் படி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஆர்பியை வந்து நோடல் ஏஜென்சியாக நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸு அதே மாதிரி யூஜிசி கன்கரன்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு அந்த டிஎன் செட் எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிஆர்பியை டைரக்ட் பண்ணி சில விஷயங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் ஆர்டரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது இந்த டிஎன் செட்டை நடத்துறதுக்கான நோடல் ஏஜென்சின்றது வந்து டிஆர்பிக்கு கொடுக்கும்போது அந்த டிஆர்பி வந்து என்ன விஷயங்களை வந்து டேக் கேர் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கணும். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜிசி வந்து டிஎன் செட்டு ஆர் எனி ஸ்டேட் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2023 அப்டேட்டட் கைட்லைன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஸ்டேட்டும் இல்லை எந்த ஒரு ஸ்டேட்டில் நாமினேட் பண்ணுற நோடல் ஏஜென்சியும் இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஒரு செட் எக்ஸாமை ஸ்டேட் எலிஜிபிலிட்டி எக்ஸாமை கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த கவர்மெண்ட் என்ன ஆர்டர் கொடுத்துருக்கு இந்த 17/12/2024 அன்னைக்கு இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை இதை கண்டக்ட் பண்ணுறதுக்கான என்ன மொடாலிட்டிஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூஜிசி அதாவது பல்கலைக்கழக மானிய குழு ஒரு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி எக்ஸாமை நடத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும் ஒரு நோடல் ஏஜென்சி அப்படின்றதையும் இந்த ஒரு காணொலியில் ஒரு ஓவர்வியூவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ராசஸ்லாம் முடிகிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் போது இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு இன்னும் எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அதே மாதிரி டென்டேட்டிவாக எந்த டைமில் வந்து திரும்பவும் நமக்கு வந்து ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்றதுக்கான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு கீழே ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து 17/12/2024 அன்றைக்கி பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப்புக்கான ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கான நோடல் ஏஜென்சி இந்த நோடல் ஏஜென்சியாக டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டை
நாமினேட் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் ஆர்டரை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 2024 to 2025, அதாவது கரண்ட் அகாடமிக் இயரு, நெக்ஸ்ட் அகாடமிக் இயரு, அதே மாதிரி வந்து 2026 அண்ட் 2027 அகாடமிக் இயர். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 3 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸுக்கும் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஆர்பியை ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கான நோடல் ஏஜென்சியாக அனௌன்ஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. இயர்லியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான நோடல் ஏஜென்சியாக மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலியை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த எக்ஸாம் வந்து ஸ்டிப்புலேட்டட் டைமில் கண்டக்ட் ஆகலை, ஸ்பெசிஃபைட் பீரியடில். ஸோ இப்போ டிஆர்பி வந்து அந்த நோடல் ஏஜென்சிக்கான ஒர்க்கை வந்து அவங்க தான் இப்போது டேக் கேர் பண்ண சொல்லி இந்த ஆர்டர் படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் 3 இயர்ஸுக்கு 2024-25 அண்ட் 26-27 அகாடமிக் இயருக்கு 3 இயர்ஸுமே வந்து டிஆர்பி தான் இந்த டிஎன் செட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகுது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் தி கைட்லைன்ஸ் ஃபார்முலேட்டட் பை தி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நமக்கு வந்து என்ன ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கோ அதுக்கு வந்து அக்கார்டிங்காக நான் டிஎன் செட் எக்ஸாமை டிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ணோம். அதே மாதிரி மெம்பர் செக்ரட்டரி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் இவங்களை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கான இந்த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்கை வந்து இந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து டைரக்ட் பண்ணுது. அதே மாதிரி வந்து தி செக்ரட்டரி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இஸ் ரெக்வெஸ்டட் டு அப்டைன் தி கிளியரன்ஸ் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட கிளியரன்ஸை கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் எலிஜிபிலிட்டி எக்ஸாமை அதனுடைய யூஜிசி கைட்லைன்ஸ் படி ஸ்ட்ரிக்டாக கண்டக்ட் பண்ண சொல்லி இந்த ஆர்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 2 கமிட்டி வந்து ஆஸ் பர் யூஜிசியோட நார்ம்ஸ் படி ஒரு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு 2 கமிட்டி வந்து அந்த நோடல் ஏஜென்சி ஃபார்ம் பண்ணணும். ஒன்று வந்து ஸ்டியரிங் கமிட்டி அண்ட் மாடரேஷன் கமிட்டி. இந்த 2 கமிட்டியும் ஆஸ் பர் தி ப்ரொவிஷன்ஸ் லேட் டவுன் பை தி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்லியிருக்கிற அந்த கைட்லைன்ஸ் படி இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ப்ரொப்போசலை டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட செக்ரட்டரி வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லி இந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த கவர்மெண்ட் ஆர்டரில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் இதுதான். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டரில் இந்த விஷயங்கள் தான் இருக்குது. நம்ம இப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒரு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு யூஜிசி என்னென்ன வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டேட்டை அவங்களோட ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணும்போது என்னென்ன கைட்லைன்ஸு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து நமக்கு வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வந்து அவங்க கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணும்போது ஒரு நோடல் ஏஜென்சி என்னென்ன விஷயங்களை வந்து டேக் கேர் பண்ணணும் அப்படின்றது இந்த கைட்லைன்ஸில் இருக்குது. இப்போ கான்செப்ட் ஆஃப் செட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் ஜாபுக்கு நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா, ஒரு டீச்சிங் ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா மினிமம் அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸோட ஏதாவது ஒரு காம்ப்ரஹென்சிவ் டெஸ்ட்டு யூஜிசி நெட்டோ இல்லை டிஎன் செட்டோ ஏதாவது ஒன்றை வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 1986 டிவைஸ் பண்ண நியூ எஜுகேஷன் பாலிசி படி இந்த பர்டிகுலர் நார்ம்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அதே மாதிரி யூஜிசி வந்து இன்னொரு கைட்லைன்ஸையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து யாரெல்லாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நாட் ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரிஸுமே அவங்களுடைய ஓன்
ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணலாம். இப்போ பாண்டிச்சேரியை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் செட்டை தான் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ பாண்டிச்சேரி கவர்மெண்ட் நினச்சா கூட அவங்க தனியாக வந்து டிஎன் செட்டை நடத்தலாம். அதே மாதிரி இப்போ தெலுங்கானா இருக்குது, அதே மாதிரி வந்து ஆந்திர பிரதேஷ் இருக்குது. இப்போ வந்து ஆந்திர பிரதேஷில் அந்த கவர்மெண்ட் வைக்கிற ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை தெலுங்கானாவில் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து தனியாக ஒரு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்தணுன்னாலும் நடத்தலாம். ஸோ எந்த யூனியன் டெரிட்டரியுமாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஓன் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எர்லியராக இதை வந்து ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸ்லெட்டுன்னு சொன்னோம். ஆஃப்டர் இதை வந்து எப்படி ரீநேம் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த செட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுற எந்த ஒரு நோடல் ஏஜென்சியும் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா யூஜிசி நெட்டுக்கு என்ன கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை தான் எல்லா விஷயத்துலையுமே ஃபாலோ பண்ணணும். சிலபஸ் ஆகட்டும், அதே மாதிரி வந்து எக்ஸாமை எப்படி கண்டக்ட் பண்ணணும், கொஷின் பேப்பர் செட்டிங்கு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் டிக்ளரேஷன், இது எல்லாமே எதுக்கு எதை வந்து அட்ஹியர் பண்ணணும் அப்படின்னா யூஜிசி நெட்டில் உள்ள சிலபஸ்ஸு, யூஜிசி நெட்டில் உள்ள கொஷின் பேட்டர்ன், யூஜிசி நெட்டுக்கு எப்படி ரிசல்ட் கம்ப்யூட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா மொடாலிட்டிஸும் நம்ம வந்து அதே மொடாலிட்டிஸ்ட்டை தான் வந்து நம்ம வந்து கைட்லைன்ஸ் தான் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணணும். இன்க்ளூடிங் தி ரிசர்வேஷன் படி ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, ரிசர்வேஷன் படி மார்க்ஸில் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து செட்டில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் யூஜிசி நெட்டில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து யூஜிசி கைட்லைன்ஸ் படி செட்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதேமாதிரி சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிசி நெட்டில் இல்லாத அந்த லிஸ்ட்டில் இல்லாத சப்ஜெக்டை ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஒரு சப்ஜெக்ட் ஆஃபர் பண்ணலை எக்ஸாமுக்கு அப்படின்னா அது யூஜிசி நெட்டில் இருந்தது அப்படின்னா யூஜிசி நெட்டில் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து எலிஜிபிள். ஸோ வந்து யூஜிசி நெட்டில் ப்ரிஸ்கிரைப் பண்ணாத சிலபஸை சப்ஜெக்டை ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கொண்டு வர முடியாது. அதே மாதிரி இந்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஏஜென்சி, அதாவது நோடல் ஏஜென்சியாக வந்து யாரை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி யூனிவர்சிட்டி ஆர் அன் எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் பாடி ஆஃப் ரெப்யூட் ஆர் அ ரெப்யூட்டட் ஏஜென்சி என்கேஜ் இன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன். இதை யூனிவர்சிட்டிஸ் தான் கண்டக்ட் பண்ணுன்றது இல்லை, எந்த ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் பாடி கூட இதை கண்டக்ட் பண்ணலாம். அதனால் வந்து யூனிவர்சிட்டிஸ் தான் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை செட்டை கண்டக்ட் பண்ணணுன்ற நீடு கிடையாது. யூஜிசி கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரெப்யூட்டட் ஏஜென்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய தகுதி இருக்கிற பாடி எது வேணாலும் வந்து நம்ம வந்து நோடல் ஏஜென்சியாக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நோடல் ஏஜென்சியை கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்காக நோடல் ஏஜென்சியாக வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா யூஜிசிக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. The particulars of the state nodal agency identified by the state government have to be intimated to the UGC, University Grants Commission. அது எந்த அட்ரஸ் முதற்கொண்டு அவங்க கொடுத்துருக்காங்க கைட்லைன்ஸில். ஸோ ஒரு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு நோடல் ஏஜென்சியை கவர்மெண்ட் வந்து யாரை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம். எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் பாடி ஆர் யூனிவர்சிட்டி யாரை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுக்கான இன்டிமேஷனை மட்டும் யூஜிசிக்கு கொடுக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து யூஜிசி வந்து இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் ஏஜென்சி எது நோடல் ஏஜென்சியாக அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த செட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு தனி டிவிஷனை வந்து செட்டப் பண்ணணும் வித் சஃபிஷியன்ட் ஸ்டாஃப், அதுக்குரிய பணியாளர்கள், அதே மாதிரி அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதே மாதிரி சப்போர்ட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே அந்த நோடல் ஏஜென்சி க்ரியேட் பண்ணும். இப்போ டிஆர்பி இருக்குது அப்படின்னா செட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு தனி டிவிஷனை வந்து டிஆர்பி ஹேஸ் டு எஸ்டாப்ளிஷ். இதெல்லாம் வந்து யூஜிசி கைட்லைன்ஸில் சொல்லியிருக்கிற விஷயங்கள். அதே மாதிரி ஒரு இந்த எக்ஸாம்லாம் வந்து ஆஸ் பர் கைட்லைன்ஸ் நடக்குதான்னு மிட் டேர்மில் யூஜிசி வந்து ஒரு ரெவ்யூ பண்ணும். அவ்வளோதான் யூஜிசியோட வேலை இதில். அதே மாதிரி என்னென்ன கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டியரிங் கமிட்டி அண்ட் மாடரேஷன் கமிட்டி, இந்த 2 கமிட்டியை
இப்போது டிஆர்பி வந்து இந்த செட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்காக ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்டியரிங் கமிட்டியோட சேர்மன் இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணும். இந்த சேர்மன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் டைம் ஆஃபீஸர்ன்றது கிடையாது, டென்யூர் போஸ்ட்டாக கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டியரிங் கமிட்டியோட சேர்மன் தான் மாடரேஷன் கமிட்டியோட சேர்மனும் கூட. அதே மாதிரி மெம்பர் செக்ரட்டரி ஆஃப் தி 2 கமிட்டிஸ், ஸ்டியரிங் கமிட்டியோட ஹெட்டை அப்பாயிண்ட் பண்ணுறது, சேர்மனை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதே மாதிரி இந்த கமிட்டிஸோட மெம்பர் செக்ரட்டரியை அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து எந்த ஏஜென்சியை நோடல் ஏஜென்சியாக கவர்மெண்ட் இண்டிகேட் பண்ணுதோ அந்த ஏஜென்சி வந்து அப்பாயிண்ட் பண்ணும். இப்போ இந்த கேஸில் வந்து டிஆர்பி வந்து செட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கமிட்டிஸோட மெம்பர் செக்ரட்டரியை டிஆர்பி வில் அப்பாயிண்ட். அதே மாதிரி வந்து மெம்பர் செக்ரட்டரி எல்லாமே வந்து ஃபுல் டைம் கஸ்டோடியன், ஃபுல் டைம் ஆஃபீஸர் இன் தி செட் டிவிஷன். அதே மாதிரி வந்து இந்த மெம்பர் செக்ரட்டரி யாராக இருக்கலாம் அப்படின்றதுக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, மொடாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது அகாடமிக்லேருந்தும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம், நான் அகாடமிக்காக இருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம். இப்போ அகாடமிக்லேருந்து இருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு ரெஜிஸ்ட்ராராக ஒரு யூனிவர்சிட்டியில் இருந்தோ இல்லை கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனாவோ இந்த மாதிரி போஸ்ட்டில் இருந்தோ இல்லை ப்ரொஃபஸர் ரேங்க்கில் இருக்கிற ஒருத்தரை வந்து மெம்பர் செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அகாடமிக்லேருந்து இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து டெப்டி செக்ரட்டரி ரேங்க்கில் இருக்கிற ஆஃபீஸரை வந்து மெம்பர் செக்ரட்டரியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு கைட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த செட் டிவிஷனை வந்து செட்டப் பண்ணுறதுக்கும் சில பர்சனல்ஸ் எம்ப்ளாயீஸையும் வந்து அந்த நோடல் ஏஜென்சி வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து இந்த ஸ்டியரிங் கமிட்டி அண்ட் தி மாடரேஷன் கமிட்டி இது ரெண்டுமே வந்து வித் தி அப்ரூவல் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த கமிட்டியை வந்து நோடல் ஏஜென்சி ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசர் ஓவராலாக இந்த எக்ஸாமை சூப்பர்வைஸ் பண்ணுறது ஸ்டியரிங் கமிட்டி தான். ஸோ ஸ்டியரிங் கமிட்டியில் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்ற கைட்லைன்ஸும் இருக்குது. ஒரு சேர்மனு அப்பாயிண்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட், அதே மாதிரி 2 வைஸ் சான்சலர் ஆஃப் தி கன்சர்ன் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இன் ரொட்டேஷன். 2 வைஸ் சான்சலரை ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து 2 வைஸ் சான்சலர் ரொட்டேஷன் பேசிஸில் அப்பாயிண்ட் பண்ணணும் அந்த ஸ்டியரிங் கமிட்டியில். அதே மாதிரி 2 அகாடமிஷியன்ஸ், ஒன்று சயின்ஸு அண்ட் ஹியூமனிட்டிஸ், இந்த 2 ஸ்ட்ரீம்லேருந்தும் இருக்கிற ப்ரொஃபஸர் ரேங்க்கில் இருக்கிற 2 பேர் அந்த கமிட்டியில் இருக்கணும். அதே மாதிரி மெம்பர் செக்ரட்டரி, அந்த டெசிக்னேட்டட் ஏஜென்சியோட மெம்பர் செக்ரட்டரி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டியரிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். அதேமாதிரி மாடரேஷன் கமிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்மன் ஆஃப் ஸ்டியரிங் கமிட்டி தான் மாடரேஷன் கமிட்டியோட சேர்மன். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே சேர்மன் தான். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தவங்க இருக்கணும். அதே மாதிரி 2 ப்ரொஃபஸர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸோட 2 ப்ரொஃபஸர்ஸ் வந்து ரொட்டேஷன் பேசிஸில் இருக்கணும். அதே மாதிரி மாடரேஷன் கமிட்டியில் 2 ப்ரொஃபஸர் அவுட் சைட் ஆஃப் தி ஸ்டேட்டில் இருக்கணும். அதே மாதிரி மெம்பர் செக்ரட்டரி செட் ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணுற மெம்பர் செக்ரட்டரி இருக்கணும். இந்த மாடரேஷன் கமிட்டியோட ஒர்க்கு, முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா என்ஷூர் தி கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் இன் ஈச் சப்ஜெக்ட் ப்ரப்போஸ்ட் பை தி செட் நோடல் ஏஜென்சி ஃபார் டிக்ளேரிங் தி ரிசல்ட் ஆர் ஆஸ் பர் தி மெத்தடாலஜி அண்ட் குவாலிஃபையிங் க்ரைட்டீரியா ப்ரிஸ்கிரைப் பை யூஜிசி ஃபார் செட். ஸோ இந்த மாடரேஷன் கமிட்டியோட ஒர்க் என்ன அப்படின்னா யூஜிசி நெட்டில் கொடுத்துருக்கிற யூஜிசி ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற மொடாலிட்டி, யூஜிசி நெட்டில் யூஜிசி ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மொடாலிட்டிஸ் படி இந்த ரிசல்ட் டிக்ளரேஷன், கேட்டகரி வைஸ் கட் ஆஃப், இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுறது இந்த மாடரேஷன் கமிட்டி தான். அதே மாதிரி இதில் ஏதாவது டிஸ்கிரிப்பன்சி இருக்குது, இந்த கட் ஆஃப் மார்க்ஸு கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க்ஸில் ஏதாவது டிஸ்கிரிப்பன்சி வருது அப்படின்னா அது எல்லாமே வந்து யூஜிசிக்கு வந்து
அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணி யூஜிசியோட அப்ரூவல்ஸை வாங்கிக்கணும். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. இந்த மாதிரி டிஸ்பியூட் எதுவும் வரும்போது அந்த டிஸ்பியூட் சால்வ் ஆகிற வரைக்கும் ரிசல்ட் டிக்ளேர் ஆகாது. பேட்டர்ன் ஆஃப் செட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, யூஜிசி நெட்டுக்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ்ஸை, அதே மாதிரி யூஜிசி நெட்டுக்கு வந்து என்ன கொஷின் பேட்டர்னோ அதே பேட்டர்ன். யூஜிசி நெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸு. அதே மாதிரி அந்த 100 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஷின்ஸு, ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸ், டீச்சிங் ஆப்டிடியூடு, ரிசர்ச் ஆப்டிடியூடு, இது வந்து எல்லாருக்குமே காமன் பேப்பர். எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் 1 hour இந்த ஃபஸ்ட் பேப்பர் நடக்கும். அதே மாதிரி பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸு, 100 கொஷின்னு, ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கான செகண்ட் பேப்பர். இது வந்து 2 hours நடக்கும். மொத்தம் 2 பேப்பரு 1 hour + 2 hour 3 hours கண்டினியூஸ் செஷனில் நடக்கும். கேப் இருக்காது. ஒரு பேப்பருக்கு இன்னொரு பேப்பருக்கு இடையில பிரேக் கிடையாது. அதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி விஷுவலி சேலஞ்ச்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு கேண்டிடேட்ஸுக்கு என்ன மாதிரி காம்பன்சேஷன்லாம் கொடுக்கணுன்றதையும் கொடுத்துருக்காங்க. சிலபஸை பொறுத்தளவில் நமக்கு வந்து யூஜிசி நெட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணுற சிலபஸ் தான் நமக்கு வந்து செட்டுக்கும் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இதில் சொல்லியிருக்காங்க. இது நிறைய டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம். அதாவது என்ன லாங்குவேஜில் இருக்கும். இதில் வந்து கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைலிங்குவல் தான், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இப்படி தான் இருக்கும். ஆர் இங்கிலீஷ் அண்ட் வெர்னாக்குலரில் கொடுக்கலாம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துது அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொடுக்கலாம். ஆனால் 2 லாங்குவேஜ் தான் கொஷின் பேப்பரில் இருக்கும். ஐதர் இங்கிலீஷு மேண்டிட்டரி, அதோடு சேர்த்து உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஹிந்தியோ ஆர் வெர்னாக்குலர் லாங்குவேஜோ கொடுக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் தமிழ் வந்து தமிழில் கொஷின்ஸை கொடுக்கலாம் இங்கிலீஷோடு சேர்த்து. இந்த ப்ரொவிஷன்ஸும் இந்த கைட்லைன்ஸ் படி இருக்குது. அதே மாதிரி செட்டுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஆஸ் பர் யூஜிசி நெட்டுக்கு உள்ளது தான். நார்மல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 55% வந்து உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரியில் இருக்கணும். அதே மாதிரி ஓபிசி, நான் கிரிமி லேயர், அதே மாதிரி எஸ்சி எஸ்டி, அதே மாதிரி வந்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, தேர்ட் ஜெண்டர் கேட்டகரி, இவங்க எல்லாருக்குமே 50% மாஸ்டர் டிகிரிஸில் இருந்தால் போதும். அதே மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வந்து இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமை அட்டன் பண்ணிவிட்டு 2 வருஷத்துக்குள்ளார அவங்க வந்து டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி இந்த 50-55 கேட்டகரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மார்க்ஸை எடுத்து டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிடணும். 2 இயர்ஸ்க்கு மேலே இப்போது சப்போஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணி அரியர் விழுந்துருச்சு அப்படின்னா 2 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து டைம் உண்டு. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபையிங் கட் ஆஃப்ஸ் கேட்டகரி வைஸு ரிலாக்ஸேஷன் உண்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமான மார்க்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே வந்து எஸ்சி எஸ்டி, அதே மாதிரி ஓபிசி, நான் கிரீமி லேயர், இவங்களோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஜெண்டருக்கு எஸ்சி எஸ்டியை விட கம்மியான கட் ஆஃப் தான் அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷனில் என்ன சப்ஜெக்டோ அதே சப்ஜெக்டை தான் நம்ம வந்து செட் எக்ஸாம்லேயும் அதே மாதிரி தான் அதுதான் ஃபாலோ பண்ணணும். வேலிடிட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த செட் எக்ஸாமோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் லாங்கு. இது வந்து ஜேஆர்எஃப் மாதிரி 2 இயர்ஸு 1 இயரு, இப்போ வந்து 2 இயர்ஸ் தான் ஜேஆர்எஃப் வேலிடாக இருக்கும். பட் செட்டை பொறுத்தளவில் அந்த எக்ஸாம் வந்து லைஃப் டைம் வேலிட் தான். இப்போ வரைக்கும் அதை மாற்றலை அவங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டிடேட் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணாலும் செட்டு எழுதலாம். அதே மாதிரி ஏஜ் லிமிட்டும் செட்டுக்கு கிடையாது. அதே மாதிரி சில எக்ஸம்ஷனும் இருக்குது. அதாவது செட்டுன்றது ஒரு எக்ஸாம் அவங்க டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம்
அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப்பில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த எக்ஸாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரியான சில கைட்லைன்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து செட் ஆர் நெட்டு ஆர் பிஹெச்டி நமக்கு கம்பல்சரி. பேப்பர் செட்டர்ஸை பொறுத்தளவு கொஷின் பேப்பரை செட் பண்ணுறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்று ப்ரொஃபஸர் கேட்டகரியில் இருக்கணும், இல்லை அசோசியேட் ப்ரொஃபஸர் கேட்டகரியில் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸுக்கு மேலே டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் போஸ்ட் கிராஜுவேட் லெவலில். அவங்க தான் கொஷின் பேப்பர் செட்டர்ஸாக இருக்க முடியும் செட்டுக்கும் ஆஸ் லைக் நெட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33% ஆஃப் தி பேப்பர் செட்டர் கொஷின் பேப்பர் செட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவுட் சைட் தி ஸ்டேட் தான் இருக்கணும். அதே மாதிரி வந்து பேப்பரை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஸ் பர் யூஜிசி நாம் வந்து டெசிக்னேட்டட் பிளேஸ் நோடல் ஏஜென்சி செட்டை கண்டக்ட் பண்ணுற நோடல் ஏஜென்சி எந்த பிளேஸ் சொல்லுதோ அந்த பிளேஸில் அவங்க வந்து கொஷின் பேப்பரை செட் பண்ணி கொடுக்கணும். இதுதான் வந்து பேப்பர் செட்டிங்க்கான மொடாலிட்டிஸ். அதே மாதிரி இதில் எந்த டிஸ்பியூட்ஸ் ரைஸ் ஆனாலும் அதனுடைய அந்த ஸ்டேட்டில் உள்ள ஹையஸ்ட் கோர்ட்டு தான் வந்து டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணுறதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்பியூட்டும் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா, சேர்மன் ஆஃப் தி ஸ்டியரிங் கமிட்டி ஆஸ் பர் தி யூஜிசி கைட்லைன்ஸ். அதே மாதிரி வந்து ரிசல்ட் டிக்ளரேஷன் வெப்சைட்டில் கொடுத்துடணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கைட்லைன்ஸுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செட் எக்ஸாம் முடிஞ்சோடனே சில இன்ஃபர்மேஷனை யூஜிசிக்கு வந்து இந்த நோடல் ஏஜென்சிஸ் சென்ட் பண்ணணும். ஜஸ்ட் ரிப்போர்ட்ஸ் தான், எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்ற அந்த விஷயங்கள் மட்டும்தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணுன்ற மாடல்ஸ் கூட கொடுத்துட்டாங்க. யூஜிசி இந்த ஸ்டேட் எக்ஸாமை ஸ்டேட் எலிஜிபிலிட்டி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் மாடல் கூட கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரிசல்ட் டிக்ளரேஷனுக்கான எப்படி வந்து ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணணும், என்ன மாதிரி கேட்டகரிஸில் எவ்வளோ கட் ஆஃப், இதை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த யூஜிசி கொடுத்துருக்கிற செட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கான அப்டேட்டட் கைட்லைன்ஸ் 2023 அவங்க கொடுத்துருக்கிற அப்டேட்டட் கைட்லைன்ஸ் இதுதான். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற நோடல் ஏஜென்சியும் அவங்களுடைய கைட்லைன்ஸ் படி செட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க. இது தாங்க யூஜிசி கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸ். ஸோ இந்த கைட்லைன்ஸ் படி நம்ம பார்த்தபடி இந்த ஸ்டியரிங் கமிட்டி, அதுக்கப்புறம் இந்த மாடரேஷன் கமிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து நோடல் ஏஜென்சிஸும் ஃபார்ம் பண்ணணும். இந்த கமிட்டிஸ்க்கான அப்ரூவல்ஸ் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்கிட்டேருந்து கிடைக்கணும். யூஜிசியோட கன்கரன்ஸை சீக்கிரமாகவே வாங்கிடுவாங்க. ஏன்னா யூஜிசி வந்து ஜஸ்ட் அது வந்து இன்ஃபர்மேஷனை யூஜிசிக்கு கொடுக்கணுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் லைக் கெட்டிங் பர்மிஷன். இந்த மாதிரி இந்த நோடல் ஏஜென்சி வந்து இவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க எக்ஸாமை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் டிசமினேட் ஆகும் கவர்மெண்ட்டேருந்து. ஸோ இந்த கமிட்டிஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்து வந்துடும். ஸோ அதனால் வந்து இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டிமோட்டிவேட் ஆகாமல் இதை வந்து ஒரு வாய்ப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டிஎன் செட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னாவே வந்து நீங்கள் ஈஸியாக டிஎன் செட்டை கிளியர் பண்ணிடலாம். டிஎன் செட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமே டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான விஷயங்களையும் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா இந்த டிஎன் செட் எக்ஸாமுன்றது வந்து ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் கம்பேர்ட் டு யூஜிசி நெட்டு. யூஜிசி நெட்டை பொறுத்தளவில் ஆல் இண்டியா லெவலில் நடக்கிறதுனால உங்களுக்கு காம்படிஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்.
ஆனால் யூஜிசி நெட்டை விட செட்டை கம்பேர் பண்ணக்குள்ள நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வரும். ஸோ டோன்ட் லூஸ் ஹோப், கான்ஃபிடென்ட்டோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் எப்போ வேணாலும் வரும். தள்ளி போகும் வானிலை அறிக்கை மாதிரி தான் இது. வரும் ஆனால் வராது, திசை மாறி போகும், டைம் எடுக்கும். ஆனால் ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் வந்து அடித்து காலி பண்ணுற புயல் மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் வந்து சீக்கிரமாகவே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து ஹையர் எஜுகேஷன் அண்ட் டீச்சிங்கில் இருக்கிறவங்க இந்த டைமை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மேலும் மேலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம அகாடமி ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். மார்க் எக்ஸாம்ஸ் இருக்குது, எங்களுடைய பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், லோ காஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனை பூஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் என்ன டவுட் இருக்குது அப்படின்னா, இந்த டிஎன் செட் அண்ட் யூஜிசி நெட்டு இந்த 2 எக்ஸாமுக்கும் ரிசல்ட்டை எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, எத்தனை டைம் அட்டன் பண்ணாலும் வந்து கிளியர் ஆக மாட்டுது, அப்படி எப்படி தான் ரிசல்ட் அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்கன்றதுலேயும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு காணொலியில் டிஎன் செட்டுக்கு எப்படி வந்து ரிசல்ட் வந்து அவங்க கம்ப்யூட் பண்ணுறாங்க, யூஜிசி நெட்டோட மொடாலிட்டிஸ், ரிசல்ட்டு யூஜிசி நெட் கிளியர்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன்ட் ரிசல்ட்டு கம்ப்யூட்டேஷன் அவங்க பண்ணுறாங்கன்றதை அடுத்த ஒரு காணொலியில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கணும். ஸ்டே டியூன்ட் வித் அவர் அகாடமி சேனல். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் அகாடமி சேனல், வித்யாபூன் அகாடமி. தேங்க்யூ.